இன்றைக்கு வாக்கிங் இன் த வில் ஆஃப் த ஆல்மைட்டி காட் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். King James Version. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. Do not conform to the patterns of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is good, pleasing and perfect will. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய question, one of the greatest question of a believer is, what is God's will for my life? நானும் பல இடத்திலிருந்து ஜனங்கள் ஜெப குறிப்புகளை கொடுக்கும் பொழுது அவங்க கேட்குற ஒரே ஒரு சிமிலரான கேள்வி, அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வயது நிறைந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, what God is saying about me, what is the will of God for my life, what is God's plan for my life. இந்த செய்தியை ஒரு தீர்க்கதரிசியாக எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, கிட்டத்தட்ட சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசன அழைப்பு என் மேல் இருந்ததுனால அதை ஆண்டவர் பல சிச்சுவேஷன்ஸில், பல ட்ரையல்ஸில், பல ட்ரைனிங்ஸில், பல எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அல்லது ஹேப்பனிங்ஸ், இன்சிடென்ட்ஸ் மூலமாக ஒவ்வொருத்தர் லைஃப்பில் பார்த்து அதை கற்றுக்கொண்டு பல வருஷம் அதை ஆராய்ந்து, எந்த ஒரு மெடிசனும் எந்த ஒரு வேக்சினேஷனும் நேற்று பூனைக்கு போட்டோம், அதுக்கு முந்தின நாள் எலிக்கு போட்டோம், 3ஆவது நாள் மனுஷனுக்கு போட்டோம்னு சொன்னால் அது கரெக்டான ஸ்டடியை கொடுக்காது, ரிசர்ச்சை கொடுக்காது. அதுக்கு ஒரு பீரியட் உண்டு. அது அந்த ப்ராசஸ்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இது மனிதர்களுக்கு செலுத்தப்படலாம்னு அந்த வேக்சினேஷன்ஸை கொண்டு வருவாங்க. இந்த ரோமன்ஸ் 12:2 தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட the best verse of the Bible. இந்த வசனத்தோட தாண்டி ஒரு வசனம் ஒரு வில்லை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ தெளிவாக அது எழுதப்பட்டது. God's will is progressive and it is mighty dimensional. பவுலின் வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் கடைசி நாட்களில் அவருடைய ஊழியத்தின் முதிர்ச்சியில, ஊழியத்தில் 3 ஃபேஸ் உண்டு. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, அது நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வார்கள், தேவன் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. அதன் பின்பு இந்த மிடில் ஸ்டேஜ், நடுத்தர வயதுன்னு சொல்லுவோம்ல நம்மளுடைய வயதில், அதை போல ஊழியத்தில் கொஞ்சம் மெச்சூர்டான, கற்றுக்கொண்டு கொஞ்சம் ஒரு நடுத்தர ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். முதிர்ச்சி என்பது மெச்சூர்ட் ஸ்டேஜ். அது தேவனோடு பல வருடங்கள் நடந்து, பல உபத்திரவங்களை கடந்து, பல பழிகளை சுமந்து, பல கிரிட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணி, பாடுகளை சுமந்து, அதன் பின்பு கடந்து போற ஸ்டேஜ் தான் the final stage, the latter stage.
பவுல் சொல்றார் இந்த லேட்டர் ஸ்டேஜ்ல ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரியில், இன்னும் உம்மை அறியணும். லார்ட் டீச் மீ யுவர் வேஸ், ஷோ மீ யுவர் க்ளோரி. இன்னும் உம்மை நான் அறிந்து கொள்ளணும். சுவாமி, உம்மை நான் புரிஞ்சு கொள்ளணும். உம்மை நான் எனக்கு காட்டும். உம்முடைய மகிமையை எனக்கு சொல்லிக் கொடும். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய மகத்துவங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். The will of God is multi-dimensional. அப்படின்னா நம்ம நினைக்கிறதபடி தேவன் இருக்கிறதல்ல. தேவனை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் எந்த நேரத்தில் என்ன டெசிஷன் எடுப்பார், என்ன ஆலோசனை கொடுப்பார், என்ன நமக்கு சொல்லி கொடுப்பார், அவர் எப்படி நினைக்கிறார். நாம ஒன்று நினைப்போம், தெய்வம் ஒன்று நினைக்கும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். சோ தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பிராக்டிக்கலா நாம் புரிந்து கொள்ளணும்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform to this world. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த, உலகத்துக்கு ஒத்த வேர்ல்டினஸ் உங்களுக்குள் வராமல் இருப்பதாக நான் சொல்றேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 John 2:15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படின்னா, டு டிஸ்கவர் காட்ஸ் வில், we should not be comforted to the things of the world. நம்ம உலகத்துக்கு கொத்த வேஷம் தெரியாம, அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு எண்ணங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். நம்ம தேவனுடைய சித்தத்தை அப்படியே நம்ம உணர்ந்து கொள்ளும்படி செய்யலாம். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, the world has a pattern. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், they are selfish, they are prideful, they compromise with the things of the world. இதுதான் உலகத்தினுடைய pattern. The people of the world are selfish, they are prideful, and they compromise. ஏதாவது புதுசா ஒரு காரியம் வரட்டுமே, they will compromise. People are selfish. Christians are selfish. Workplace-ல பார்த்தீங்கன்னா people are selfish. படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா people are selfish. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் மத்தியில் people are selfish. ஊழியத்தில் people are selfish. Servants of God are selfish. Number 2, prideful nature. நான் மட்டும்தான், நான் சொல்றது மட்டும்தான், நான் நினைக்கிறது மட்டும்தான், என்னை தாண்டி ஒருத்தரும் எதையுமே செய்ய முடியாது. People are prideful. Number 3 is they compromise. They compromise. உங்களால சில காரியங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, சில காரியங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதப்போ they compromise with the will of God. They compromise the things of the world. Spiritual people அநேகர் அந்த former glory-ய, அவங்க ஆரம்பித்த நாட்களில் இருந்த அந்த தேவனுடைய தாகத்தை, the thirst and the hunger for God ஏன் மிஸ் பண்றாங்கன்னா, they compromise with the things of the world. இந்த வேர்ல்டு யாருதுன்னா,
The Lord gave the world to humans. அப்படித்தானே? இந்த உலகத்தை படைச்சு பூமியை உண்டாக்கி கர்த்தர் பூமியின் மனுஷன் கையில கொடுத்தாங்க. ஆனால் அந்த 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 பூமிக்கு தலைவனா மாறினது யார் தெரியுமா? சாத்தான். Satan is the ruler of the world. He rules the earth. ஆகவேதான் இயேசு சுவாமி சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். The ruler of the world is coming, but I never compromise with him. அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். The prideful nature, the pride of life. சாத்தான் ஒரு பெருமை பிடிச்சவன். The world has a pattern to discern God's will. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுத்துவோம். We should reject worldly standards. நம்ம ஒரு வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் தேவன், இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பிளெஸிங்ஸ். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சிருக்கோம். When you set a worldly standard, you can never discern the will of God. You can never discern the will of God. How to discover God's will னு நான் பேசிட்டு இருக்கேன். அதில் நான் முதலாவது சொன்னது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர். அப்படின்னா அந்த உலகத்துக்குரிய எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உலகத்துக்குரிய எதுலையுமே நம்ம சேர்ந்து விடக்கூடாது. வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணவங்களோட சேர்ந்தோம்னா நம்மளால தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். You cannot discern God's will. Worldly standards செட் பண்ண servants of God ஓட பார்த்தோம்னா you can never discern the will of God. Worldly standards ஓட காம்ப்ரமைஸ் பண்ண churches நம்ம பார்த்தோம்னா you will never discern the will of God. இந்த உலகத்துக்கு ஒத்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம. ஸோ முதலாவது நம்ம தேவனுடைய சித்தத்தை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரோட பேசுறார், உங்களை ஒவ்வொருத்தருக்கும் டீச் பண்றாரு. இது நிறைய இடத்துல இதை பற்றிலாம் பிரசங்கம் பண்றது கிடையாது. All they preaches God's love, God's promises, how to multiply your money, how to become rich. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலுவை கூட பிரசங்கம் பண்ணுறதுக்கு, சால்வேஷன் கூட கிடையாது. How to be a multi-millionaire, how to receive prosperity. நான் குறையா சொல்லலை, இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாது. How to discern the will of God. உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியம்? நீங்கள் இந்த மீட்டிங் எல்லாம் போகிறவங்கள கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துங்களேன். அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப்ல தான். தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறபடினா எல்லாரும் என்கிட்ட வந்து பணம் மல்டிப்ளை ஆகணும்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, கர்த்தர் இப்போ என்ன குறித்து என்ன நினைக்கிறார், நான் கரெக்டான அவருடைய சித்தத்தில் தான் போகிறேனா, இந்த காரியத்தில் தேவனுடைய ஆலோசனை என்ன, இந்த வேலையை குறிச்சோடைய ஆலோசனை என்ன, இந்த படிப்பு குறிச்சோடைய ஆலோசனை என்ன. இதுதான் எனக்கு வர்ற முக்கியம் 99% ஆஃப் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னா நான் முதலாவது எப்படி இருக்கணும்னா, ஒரு வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் என் மைண்டில் செட் பண்ணி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியாது. ஒரு வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸை பேட்டர்ன்ஸை என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த மைண்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு
தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? Do not conform to the patterns of this world, but be transformed by the renewing of your mind. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, be transformed by the renewing of your mind. This is a very very important subject. சிலருக்கு இப்போ புரியும், சிலருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு புரியலாம். ஆனால் இப்பொழுதே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல தவறு செய்யாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார். அநேக விஷயங்களை ட்ராக் மாறி நீங்க போயிருந்தாலும் through his marvelous grace and mercy he can pull you back, not by might nor by power, but by the Spirit of the living God. If you trust and obey, if you surrender to his will completely, he can pull you back just like that. ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல, ஒன் டேல, ஒன் வீக்ல he can pull you back. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தாலும், பூமியின் கடையாந்திரங்களுக்கு போனான். ஆகவேதான் தாவீது எழுதுகிறார், நான் வானத்துக்கு ஏறினான். அப்பா நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கு. பூமியில எப்பவுமே என் கூட இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா எங்க போனாலும் யாரை தேவன் தெரிந்திருக்கிறார். ஐயோ பூமியே வானான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர் உட்கார்ந்துருப்பார். ஐயோ பாதாளத்திலே அவர் இருக்கிறான்னு சொல்லி வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கேயும் அங்கதான் வந்து உட்கார்ந்துருப்பார். ஐயோ இந்தியா எனக்கு பிடிக்கலப்பா சாமி, ஆஸ்திரேலியா போயிடுறேன்ப்பா, நான் அமெரிக்கா போயிடுறேன்ப்பா, நான் கனடா போயிடுறேன்ப்பா, இங்கேயும் அவர் உட்கார்ந்துருப்பார். You are chosen by God. He will be there with you always. He will come in search of you. He will come in search of you. அதுதான் தாவீது சொல்றார், நான் கீழே போனாலும் இருக்கிறார், நான் மேலே போனாலும் இருக்கிறார், என் ரூமுக்குள்ள உட்காந்தாலும் இருக்கிறார், மொட்டை மாடிக்கு போனாலும் அங்க இருக்கிறார், எங்க போனாலும் இருக்கிறார். Be transformed by the renewing of your mind. மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். ஸோ அப்படின்னா நம்முடைய மனது புதிதாகணும். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிந்து உணர்ந்து கொள்றதுக்கு சால்வேஷன்ல நமக்கு அது மாறுறதில்லை. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறீர்கள். நீங்க இங்கிருந்து போகும்போது தேவன் உங்களை எல்லாரையும் தம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? கைகளை உயர்த்து. யார் என்ன பிளான்ஸ் போடட்டும், because you have surrendered your life to be in the will of God, Lord through his marvelous grace and mercy will fix you in his will. அவர் கொண்டு வந்து உங்களை அவருடைய திருவுள்ள சித்தத்துல வைக்க போவார். That is his grace, that is his mercy. இந்த உலகத்தில் இருக்கிற ஆதாம் ஏவாள் முதல் அத்தனை பேரும் they were deviating, they were moving away from the perfect will of God. அதுக்கு யார் யாரையும் தேவன் அனுப்பிச்சார்? தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சார், நம்முடைய ஊழியக்காரர்கள் அனுப்பிச்சார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரட்சகர்களை அனுப்பினார், பலவான்களை அனுப்பினார், எப்தாவை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார், சிம்சோனை எழுப்பினார், பிரீஸ் அனுப்பினார். ஏதோ பரிசுத்தவான்கள் வந்து ஜனங்களை திருப்ப முடியாமல் கடைசியில தேவன் பார்த்தார், I will send my son, my only begotten son, and pull the mankind towards me. The blood of Jesus has the power to bring you back into his will. The blood of Jesus has all power, all power. இந்த மைண்ட் ரினியூ ஆகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம்
You have to read the word of God more. When you read the return word, the living word will come into you. When you read the return word more, your mind will be transformed. Your mind will be renewed. நீங்கள் தேவனுடைய வசனமாகிய வார்த்தைகளை அதிகமாக படிக்கும் போது உட்கொள்ளும் போது, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதை படிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்றீங்களோ, உங்கள் மனது புதிதாகிறது. It will be renewed and refreshed from the things of the world, from the burdens that are pulling you down. நம்ம உயர பறக்க முடியாதபடிக்கு நம்முடைய சிறகுகளிலே, நம்முடைய செட்டைகளிலே வேதம் சொல்லுகிறபடி லௌகீக பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், தேவைகள், மனுஷனுடைய எண்ணங்கள், குடும்பத்தினுடைய யோசனைகள் இதெல்லாம் நீ உயர எழும்ப முடியாதபடி உன் செட்டைகளில் உன் சிறகுகளை ஆறப்படுத்தி இழுத்தி உலகத்தோடு பின்மண்ணும். But when you read the word more, when you listen to the word of God more, உட்கார்ந்து இன்னைக்கு செய்தியை கேட்குறீங்களே, when you go back from here, your mind will be renewed. It will be refreshed. மனம் புதிதாகிறதுனாலே, மறுரூபமாகிறதுனாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, when you are filled with the Holy Spirit, your mind will be refreshed. ஏன் நம்ம ஒவ்வொரு சாட்டர்டே ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் அட்டன் பண்ணிட்டு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறோம்? எங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வீக்கில் நடந்த காரியங்கள் எல்லாம் மறந்து நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஏன்னா it is because of the word of God and the anointing of the Holy Spirit. The word or anointing தான் it will refresh உங்க ஹார்ட்டை, உங்க மைண்டை from the things of the world, from the burdens of the world, from the patterns of the world. The world has a pattern. Every denomination has a pattern. Every ministry has a pattern. But when you are led by the Holy Spirit, everything will be renewed. The patterns of the world in the orders நம்ம பின்பற்றிட்டு போகும்போது Holy Spirit கடமை இருக்கிறது. But when you are led by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது, அவரால் நடத்தப்படும் பொழுது உங்களுடைய எல்லாமே மாறும். நீங்க பாடணும்னு நினைக்கிற பாட்டை நீங்க பாட முடியாது. When you are led by the Holy Spirit, the Holy Spirit will lead you. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுற ஒவ்வொரு வர்ஷிப் லீடர்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சம்டைம்ஸ் ஒரு பேட்டர்ன் அவங்க சாங்ஸ் பாடணும்னு நினச்சி யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி அவங்க மாறணும் எல்லா பாட்டும். சில வேளை எழுதின்னு வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் ஆவியானவர் லீட் பண்ணும்போது பாட்டே மாறிடும். சில வேளை கம்ப்ளீட்டாக கூட மாறிடும். When you are led by the Holy Spirit, the Holy Spirit will take charge and control. அதை மாற்றி இல்லை நான் இதுதான் யோசிச்சோன்னா you will lose the anointing. When you read the word more, when you are filled by the Holy Spirit, your mind will be transformed. இதை நீங்க வாசிக்கும் போது, கேட்கும் போது விசுவாசம் உங்களுக்குள் பெறுகிறது. இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு தேவனுடைய சித்தத்திலேயே நம்ம வாழ்ந்து சித்தத்திலேயே நம்ம நடக்க விரும்பி இன்னைக்கு அதை விட்டு வழி விலகுகிறோம், அதை விட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் வேர்ல்டுக்கு? Because of the lack of word in your life, because of the lack of the anointing oil in your life. எவ்வளோ வர்ஷிப் கேட்கலாம், எவ்வளோ மெசேஜ் கேட்கலாம், காதில் எவ்வளோ வேணா கேட்கலாம். பட் வேர்ட் ஆஃப் காட் லேக் ஆகும்போது உங்கள் மைண்ட் ரினியூ ஆகிறதே கிடையாது. It
It is only the word, the written word will renew your mind to live in the will of the living word. ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு போய் நிறுத்து. எபேசியர் 4:23-24 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை. Be renewed in the spirit of your mind. Put on the new one. பழசை எடுத்துட்டு புது மனசை போட்டுருங்கன்னு சொல்ற, புது எண்ணங்களை போட்டுருங்கன்னு சொல்ற. நீங்க அதே ஃபேமிலி பேட்டர்ன், அதே உங்களுடைய ஜெனரேஷனல் பேட்டர்ன், அதே வேர்ல்ட்லி பீப்புளையே பார்த்துட்டு இருந்தோம்னா you will not walk in the will of God. You cannot discover the will of God in your life. நாம பலப்படும் போது, நம்ம இன்னர் மேன் பலப்படும் போது, நம்ம ஸ்பிரிட் மேன் பலப்படும் போது அவருடைய சித்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படும் பொழுது, மனம் புதிதாகும் பொழுது, நம்ம நாளுக்கு நாள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே போகும்போது we become like Jesus. We think like Jesus. We walk like Jesus. We talk like Jesus. We preach like Jesus. You counsel like Jesus. You judge like Jesus. உலகத்தினுடைய பேட்டர்னை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணினா you will be judgmental. அது அநேகரை பிரேக் பண்ணிடும். But when your mind is transformed, you will listen to the word of God. You will submit to the counsel of God. நம்ம சித்தம், நம்ம மனசு இது கரெக்ட்னு சொல்லும், அது கரெக்டா இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்ட்டா முடிச்சுட்டார் ஒரே வார்த்தை. உன் வழி என் வழியே இல்லப்பா. ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண தானப்பா போறேன், யோனா சொல்றார். உன் போற வழியே வழி இல்லை. இல்ல ஆண்டவரே பிரசங்கம் தான் பண்ண போறான். சரி போ, வழியில ஒரு திமிங்கலம் இருக்குது உனக்கு, அதை உன்னை கவிடும். அப்ப என் வழியா உன் வழியான்னு பார்த்துடலான்னு சொல்லி அமுச்சு விட்டேன். ஆண்டவரே டீல் பண்ணேன், திமிங்கலமே வேலையை பண்ணுச்சு. பிக் ஃபிஷ் இவருக்குனே உருவாக்குனார்னு நினைக்கிறேன் ஆண்டவர். உலகம் உருவாகும் போது யோனான்னு ஒருத்தன் வருவான், என் கூட வில்லுல சண்டை போட்டு வருவான். இவனை விழுங்குறதுக்கு நாகவே உன்னை படைக்கிறேன்னு படைச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் யோனா கண்ணு திறக்குது. ஐயோ ஊழியம் நினைச்சு போயிட்டேனே. ஆண்டவர் சொன்ன திசை வேற, நாம் போற திசை வேற. ஒரு பாடல் எனக்கு ஆவியில வருது, பாடிடலாமா? மன்னாசையில் நான் மயங்கியே பின்பற்றி கண்டே. கைகளை உற்சாகமாய் காண
சேர்ந்து குயவனை பார்த்து பாடுவோமா? மட்டும் சொல்லுங்க, அப்பா நான் களிமண் தான் சுவாமி, நான் களிமண் தான் சுவாமி, என்னை உமக்கு ஏற்றார் போல வணஞ்சு கொள்ளும் சுவாமி. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணங்க செய்திடுமே. வெறுமையான வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான எங்களையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே பாதையில் நடத்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்
வேதத்தில் காணும் பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுமே. உம் பாதையில் நடத்திடுமே. உம் பாதையில் கொண்டு வந்துருமே. பாதையில் நடத்திடுமே. பாதையில் நடத்திடுமே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி? உங்க பாதையில் நடத்திடுமே. ஒருவேளை நான் போற பாதை எனக்கு புதுசா இருக்கலாம். ஒருவேளை நீங்க போகிற பாதை உங்களுக்கு புதிரா இருக்கலாம். ஒருவேளை நீங்க போற பாதை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க போற பாதை நீங்க விரும்பாததா இருக்கலாம். ஒருவேளை நீங்க போற பாதை கடினமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சித்தம் என்னதென்று நீ அறிந்து கொள்ளுங்கள். நீ போகிற இந்த பாதையில உன்னை நான் நடத்தி, ஓ ரபா ஷத ரபா கலமாந்தியா, என் கரத்தின் நிழலில் நான் உன்னை மூடி, ஓ ஷியாமா தூரபா கலா, உன்னை என்னுடைய ஓ திருவுள்ள சித்தத்துக்குள்ள உன்னை நான் கொண்டு போகும்படி உன்னை ஒப்புக்கொடு. ஓ மாமா ஷிபா கரா தூரமாந்தியா. Thank you, Holy Spirit. Amen. வேதத்தில் கண்ட பாத்திரம்னு பாடணும். சில வேதத்தில் சொல்லப்பட்ட பாத்திரங்களை பார்த்துட்டு அதன் பின்பு இன்னைக்கு நேரம் இருந்துச்சுன்னா the 3 different wills of God பற்றி பேசலாம். இல்லைன்னா I will continue it in the next service. Genesis 50:20, ஆதியாகமம் 50:20 வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் கூட பிறந்த சகோதரர்களை பார்த்து சொல், தன் குடும்பத்தினரை பார்த்து சொல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மைக்கு எதுவாக அதை நடப்பித்தார். இன்றைக்கு உனக்கு விரோதமா யார் தீமை செய்தார்? கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற மக்கள் தீமை செய்யலாம். கூடவே படிக்கிற நண்பர்கள் தீமை செய்யலாம். கூடவே வேலை செய்யற நபர்கள் தீமை செய்யலாம். உன் சொந்த குடும்பத்தினர் உனக்கு தீமை செய்யலாம். ஏசு ஏசுன்னு ஓடுறிய, நம்ம சாமியை விட்டுட்டு ஓடுறீங்க. ஆனால் தேவன் உங்களை அந்த பாதையில் ஏன் திறமை நடத்து. நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வாழ்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் போகிற தேசத்துக்கு ஆசீர்வாதம், உங்கள் கால் படுற இடம்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படி, வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறும்படி, பள்ளத்தாக்குகள் நீரூற்றாய் மாறும்படி, அடர்ந்த காடுகள் சிங்கார தோட்டங்களாய் பழமுதிர் சோலைகளாய் மாறும்படி தேவன் உங்களை அபிஷேகம் பண்றார். தேவன் உங்களை யோசேப்பை நடத்தினதை போல நடத்து. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்து, கர்த்தரோ வெகு ஜனங்கள், திரளான ஜனங்கள் நன்மை பெறும்படி என்னை இந்த பாதையில நடத்தினார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை
தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, Daniel the prophet refused to follow the patterns of the world, refused to follow the laws of the king. 2 இடத்துலயும் நம்ம உலக வழக்குல, ராஜா வழக்குல சொல்லணும்னா அட்டமெண்டா தேவனுடைய காரியங்களுக்காக, அவனுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்காக, என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என் கையில சம்பளம் வாங்குறான், நான் அவனை பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கேன், நான் நினைச்சேன்னா அடுத்த நிமிஷம் தூக்கி வீச முடியும். But Daniel rejected it. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல அவங்க சொல்றதை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா? என்ன பண்ணுவாங்க? எப்போ ஒன்று அந்த இடத்துல இருந்து வெளியே தூக்கலான்னு பிளான் போடுவாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் தானியேலை தான் உயர்த்திட்டே இருக்கிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முழுவதையும், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 1:15-16 மட்டும் வாசிக்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் தேவனுடைய காலிங் அப்போஸ்தலனாகிய பவுல் when he was transformed by the power of God, அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் இடம் கொடுக்காம he submitted to the call of God, he submitted to the will of God. அவருடைய அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்ன பிரிச்செடுத்தான். இன்னைக்கு இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? It is not because of any man's will. You were in his mind when he created. Even before you were born, you were in his mind. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களை அவர் தெரிந்து வச்சிருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்படலாம், நீ 50 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்க. Because you are in his mind. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Mary said, according to your word, let it be to me according to your word. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை ஒப்புக்கொள்கிறேன். Perfect surrender. 3 ஆண்களை பார்த்தோம். யாரார பார்த்தோம்? ஜோசப், டேனியல், பால் த அப்போஸ்தலன். And 1 women. 3:1. ஆனா மேரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சரண்டருக்கு, டோட்டல் சரண்டருக்கு எக்ஸாம்பிள். நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்துருச்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்கீங்க, வேலை செய்றீங்க, இல்லை வயது ஏறிக்கொண்டே போகிறது. சில பேர் இப்போதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறீங்க.
சில பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த மேற்படிப்புக்குள்ள, வேற ஜாப்ஸ்குள்ள, எந்த ஏரியாவில் நான் போகணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்ஃபியூஷன். லைஃப்பை சூஸ் பண்ணணும். நீங்கள் செய்ய வேண்டியதில் அந்த 3 காரியம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொண்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால மனசை புதிதா மாத்துங்க. நம்பர் 3, மறுரூபமாக. Be transformed. Be transformed. ஏன் ரினியூவல் ஆஃப் த மைண்டுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டிஃபரன்ஸை சொல்றேன்னா, when you listen to the word, when you read the word, your mind is renewed. நீங்கள் தேவ வசனத்தை படிக்கும் போதும் கேட்கும் போதும் மனது புதிதாகிறது. ஆனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணாதான் லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். Only when you apply what you heard. எதை படிக்கிறீங்களோ, எதை லிசன் பண்றீங்களோ, அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இல்லைன்னா அப்படியே கேட்போம், அப்போ நல்லா இருக்கு, மீட்டிங்ல உட்காரும் போது நல்லா இருக்கு, வர்ஷிப் பண்ணும்போது பரலோகம் மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் போனோம்னா திருப்பியும் பழைய பாரங்கள், பழைய கவலைகள், பழைய போராட்டங்கள் எல்லாமே இருண்ட போல இருக்கும். பாரம் நம்மளை அழுத்துறத போல இருக்கும். இதுக்கு யாருமே காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம். பரலோகத்தின் தேவன் அதுக்கு காரணமா இருக்க முடியாது. நம்ம தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகிறதுக்கு காரணம் நாம தான். ரோமன்ஸ் 12:2 அந்த வசனத்தை திருப்பியும் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இப்ப நம்ம திருப்பி வரும். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதே அப்படியே திரும்பி இருக்கு. Then you will be able to test and approve what God's will is. The good, the acceptable and the perfect. ஏன் நான் தமிழ்ல எடுக்காம இங்கிலீஷ்ல எடுக்கிறேன்னா, இந்த வேர்ஸை தமிழ்ல அப்படியே மொத்தமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த வேர்ஷன்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, கிரீக், ஹீப்ரூல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாலும், அந்த ரூட் வேர்ட்ல இருந்து அதை பார்த்தா ஒவ்வொரு லெட்டருக்கும் கமா போட்டிருக்கு. The good, the acceptable, the perfect. தமிழ் அப்படி மொத்தமா எழுதியிருக்கு. ஆனால் பல வருஷம் தமிழ் படிச்சேன். Number 1, the good will of God. The good will of God. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது என்ன கண்டார்? He said everything is good. அது நல்லது என்று கண்டார். மனிதனை உண்டாக்கினதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? நல்லது என்று கண்டார். மிருக ஜீவன்களை உண்டாக்கினதுக்கு அப்புறம், கடல் ராசிகளை உண்டாக்கினதுக்கு அப்புறம், வானத்தின் நட்சத்திரங்களை உண்டாக்கி எதெல்லாம் அவர் படைச்சாரோ, Lord said it is good, it is good, it is good. இந்த உலகத்தை தேவன் படைத்தது பேடுக்காக படைக்கல, குட்டா தான் படைச்சார். He created it as good. The good will of God. The good will, the good will comes from the Greek word agathos. A-G-A-T-H-O-S. அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, inherently good, beneficial, excellent in nature. அகத்தோஸ் என்ற கிரீக் வேர்டுக்கான மீனிங் inherently good, beneficial, excellent in nature.
தமிழ்ல நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல்னு சொல்லும்போது அது நமக்கு பிரயோஜனப்படத்தக்கது. எக்ஸலண்ட் இன் நேச்சர்னு சொல்லும்போது அது விலையேற பெற்றது. இந்த பழம் பார்வைக்கு அழகுள்ளது. இட்ஸ் எக்ஸலண்ட் இன் நேச்சர். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அதை அப்படியே ஃபீல் பண்றாங்க, பார்க்கும்போது அது அப்படியே நம்ம உட்கொள்ளும் போது அது நமக்கு ரொம்ப விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை கொடுக்கத்தக்கதான அட்ராக்டிவா இருக்கிறது. இதுதானே சொல்றாங்க ஆடம் அண்ட் ஈவ். இந்த பழம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு. அதை நம்ம ரிசீவ் பண்ணி அதை உட்கொள்ளும் போது எல்லா விதத்தையும் நமக்கு கொடுக்கும்ன்ற ஒரு ஃபீல் நமக்கு அது கொடுக்கு. அந்த பழத்தை பார்க்கும் போதே அவங்க சாப்பிட்டாங்க. அவ்வளோ இட் வாஸ் இன்வைட்டிங் டு தேர் ஐஸ். சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. The Lord is good to all. He has compassion on all he has made. English version இப்படிதான் சொல்லும். The Lord is good to everyone in the world. உலகத்தையே நல்லதுன்னு கண்ட தேவன் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்திருக்க எல்லா மனுஷனையும் அவர் நல்லவங்களா தான் படைச்சார். அவர் பார்க்கும்போது அவங்களை நல்லவங்களா தான் பார்க்க. அவர் அவளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்றார். இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் டீப்பா மீனிங்க கொடுக்கும். நல்லவங்க மேலும் உதிக்க பண்றார், தீயோர் மேலும் அவர் உதிக்க பண்றார். ஏன் அப்படி செய்யறாருன்னா, பிகாஸ் he is good. God is good all the time. He is good all the time. He is good to everyone. எல்லா நேரத்திலையும் அவர் குட் தான், எல்லா காலங்களையும் அவர் குட் தான், எல்லாருக்கும் அவர் நல்லவர் தான். அப்படிதான் உலகம் இயங்கி கொண்டிருக்குது. இன்னைக்கு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மீகா 6:8 வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். He has shown you, O man, what is good and what does the Lord requires of you. மனிதனே, நல்லது என்னதென்று கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி சொல்லி கொடுத்தார்னா, பரலோகத்திலிருந்து வாட்சர்ஸ், பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதர்களை, பரலோகத்திலிருந்து சன்ஸ் ஆஃப் மேன் அனுப்பி, தேவ புருஷர்களை வாட்சர்ஸ் அவர் பூமியில அனுப்பி அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தார். எது நல்ல பிளான்ஸ், எது கெட்ட பிளான்ஸ், எது நல்ல மிருகம், எது துஷ்ட மிருகம், எது மெடிசினல் பிளான்ஸ், எது எடிபிளான பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், எல்லாவற்றையும் அவர் தான் மனிதனுக்கு சொல்லி கொடுத்தார். அதுல ஃபாலன் ஆனதான் ஃபாலன் ஏஞ்சல்ஸா, விழுந்து போன வாட்சர்ஸா, சாத்தான்களா மாறிவிட்டது. உலகத்தை கரப்ட் பண்ணிவிட்டது. ஆமென். விழுந்து போன fallen angels are different from demons. The watchers, the sons of man, தேவ புருஷர்கள் மனிதனோட பாவம் செஞ்சு ஒரு பிரீட் உருவாச்சு. இதெல்லாம் கிரீச்சர்ஸா மாறிச்சு, டிமானிக் கிரீச்சர்ஸா. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every good and perfect gift is from above. எல்லாமே ஆண்டவர்ட்ட இருந்து நன்மைக்கு ஏதுவாக தான் வருது. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா they never think about the will of God. அவங்க மூவ் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ்க்கு எது குட்டா இருக்குது, the things which are good to their eyes, good to the patterns of the world. அவங்க கண்களுக்கு குட்டா இருக்கிறது. கல்யாணம் பண்ற பெண்ணுக்கு குட்டா இருக்கிறது, கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கு குட்டா இருக்கிறது, அவங்க பெற்றோருக்கு குட்டா இருக்கு. எதிர்பார்த்த டவுரி கிடைக்கலன்னா குட்டு கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். கடைசியில இவங்க கேட்குற டவுரி அவங்க கொடுக்கலன்னா டிஸ்டர்ப் ஆகிடும். அவங்களுக்கு நான் தெரியலமா, ஒரு மாதிரி சமாதானமே இல்லைம்மா, நேற்று நைட்ல இருந்து வேணாமா. பொண்ணு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குதுன்னா பையன் 1,10,000 சம்பாதிக்கணும். இல்லைன்னா அது காட்ஸ் வில் இல்லை. பொண்ணுக்கு அடுத்த மாசமே வேலை போயிடுச்சுன்னா இவன் 10,000 ரூபாய் வாங்கினா கூட பெருசு தானே. மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒத்து போனாலும் பொண்ணுக்கு செட் ஆகாது. என்னை விட அவர் ஒரு படி மேலே இருக்கணும். குட் டு தேர் ஐஸ். இவங்களே ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. குட் டு தேர் ஐஸ். குட் வில் ஆஃப் காட் எப்படின்னா, இட் ஷுட் பி மாரலி ரைட். பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா, அவங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியது மெயினா இவங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையா. இன்னைக்கு அதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. யூ ஷுட் பிரிங் பிளெஸிங் டு த ஃபேமிலி. உன் குடும்பத்துக்கு வர்ற பிள்ளைக்கும் நீ பிளெஸிங்கா இருக்கணும். நீ கல்யாணம் பண்ற குடும்பத்துக்கும் நீ பிளெஸிங். morally right, spiritually beneficial and brings blessings. பொண்ணு வீட்டுல காசு வாங்கி தான் இவன் பிசினஸ் ஆரம்பிக்க போறானா, is not fit to be a man. எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க தான் வைக்க போதுன்னா you are not fit to be a woman. It is not good. It is not good. உங்க வளர்ப்பும் சரியில்லை, வளர்ந்ததும் சரியில்லை, போற இடமும் சரி. ஒன்று தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது. The gospel of the kingdom should be preached all over the nations of the world. And then the end will come. 1 தீமோத்தேயு 2:4 அழகா எழுதியிருக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அப்படின்னா உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்றது தான் தேவ சித்தம். This is the will of God. The good will இல்ல உங்களுக்கு என்ன மெயினா வேணும்னா, should have a forgiving heart. Should live in a life of integrity. A life of integrity. ஒரு இன்டெகிரிட்டி வேணும் உங்க லைஃப்ல, ஒரு ஸ்டேச்சர் வேணும். உலக பேட்டர்ன்ஸ்குள்ள போகாதபடி உங்களுக்குன்னு ஒரு விமன்னா ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு மென்னா ஒரு இன்டெகிரிட்டி.
Husbands, be a man. Wives, be a woman. Stay in your place. Children, stay in your place. Integrity, generosity. கர்த்தர் உலகத்தை எல்லாத்தையும் படைக்கும் போது குட்னு படைச்சார். நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை, திட்டமிடுறது இல்லை. போதும் என்ற மனதோடு கூட தேவபக்தி எழுதியிருக்கு. போதும் என்ற மனசு வேணும். போதும் என்ற மனசு வாங்குறவனுக்கும் கிடையாது, விற்கிறவனுக்கும் கிடையாது, கொடுக்கிறவனுக்கும் கிடையாது. போதும் என்ற மனசு குடும்ப தலைவருக்கும் கிடையாது, தலைவிக்கும் கிடையாது, பிள்ளைக்கும் கிடையாது. உங்க ஃபேமிலி வருமானம் எவ்வளவோ அதுக்குள்ளவே எல்லாத்தையும், அதுக்கு மிஞ்சி போகிறது பாவம். அதுக்கு மிஞ்சி போய் கடன்கொள் போகிறது பாவம். It is not good in the sight of God. It is not good in the sight of God. You can never enter into the kingdom of heaven. கடனோட நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. கடனோட கூட பிரவேசிக்க முடியவே முடியாது. இந்த கடனை செலுத்தி தீரும் மட்டும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான். நம்பர் 2, the acceptable or the pleasing will of God. The acceptable or the pleasing will of God. The acceptable or the pleasing will comes from the Greek word eurestos. E-U-A-R-E-S-T-O-S. E-U-A-R-E-S-T-O-S. நன்மையும் கர்த்தருக்கு பிரியமானதும். தமிழ் அப்படித்தானே போட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமும், கர்த்தருக்கு பிரியமானதும், which is pleasing to God. அதுதான் permissive. நம்ம சொல்றோம்ல permissive, which is pleasing, acceptable. நிறைய பேர் இந்த குட் வில்லிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஸ்தோத்திரம், பையன் ஐடி கம்பெனி ஸ்தோத்திரம், பொண்ணு பேங்க்ல வேலை செய்து ஸ்தோத்திரம், கிறிஸ்தவங்க பார்க்கணும் மேட்ரிமோ எல்லாம் மேட்ச் ஆகாத. பாதி கிறிஸ்தவனுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க, ஜோசியம் பார்த்துன்னு இருக்காங்க, 4 நட்சத்திரம் பார்த்துன்னு இருக்காங்க. பாதி கிறிஸ்தவங்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க எல்லாமே பரிசுத்தவானுங்க நினைச்சுன்னு இருக்காது. இதுல கூட பார்க்க மாட்டாங்க, அதுல அதிகமா பார்த்துட்டு இருக்கும். நேரம், காலம், சமயம், நல்ல நாள், கெட்ட நாள், அமாவாசை, பௌர்ணமி, எல்லா கிறிஸ்தவங்களும் காக்காக்கு சோறு வச்சுட்டு இருக்கும். கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா ப்ளீசிங் வில் ஆஃப் காடா இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Find out what pleases the Lord. What pleases the Lord. எது தேவனுக்கு பிரியமானது என்று சோதித்து. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். Do not forget to do good and to share with others. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Which satisfies God, which pleases God. ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவருக்கு பிரியம். தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பம் அவருக்கு பிரியம். அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க மேல அவருடைய பிரியம் அவ்வளவா இருக்கு.
something pleases to God now, which brings joy to the Father God, which brings joy to the Almighty God. இந்த உலகத்தினுக்கு பெருமிசவே கிடையாது. அவனுக்கு குட் வில் பேட் வில்லோட முடிஞ்சிருது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வரும்போது mostly they get into the acceptable will. இதுலயே அநேகர் தவறுகிறார்கள். அதுலயும் கர்த்தருக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை. அதுவும் அவங்களுடைய விருப்பத்தின்படியே சூஸ் பண்றது. அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்சியல் சிச்சுவேஷன், அவங்களுக்கு ஃபேமிலி பேட்டர்ன்ஸ், இதில் அவங்க சூஸ் பண்ற which will not please God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்கள், தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் இதற்குள் போய்விடுகிறார்கள். அநேகருக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய திருவுள்ள சித்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொன்னா போதும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்கறது. அவங்க ப்ராஃபிட்ஸாவே இருக்க மாட்டாங்க. தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில் அறிஞ்சு கொள்றவங்களா இருக்க மாட்டாங்க. பட் தே lead you into the permissive will, the acceptable will of God. நல்ல குடும்பம், நல்லா படிச்சிருக்கு, நல்ல வேலை செய்யுது, ரட்சிக்கப்பட்டிருக்கு. They move into the acceptable, permissive will of God. இதுலயும் துன்பம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன இதுலயும் அநேக தவறான பாதைக்குள்ள பிரவேசித்து தேவ சித்தம் இல்லாமல் போய் மாட்டிக்கொள்கிறார். இந்த permissive அல்லது acceptable will of God. கலாத்தியர் 5:16 வாசிக்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்போம். permissive will, God's will நான் கொண்டு வரல. தேவனுடைய பெர்ஃபெக்ட் குள்ள போகும்போது உங்களுக்கு நான் சொல்றது புரியும். பெர்ஃபெக்ட்னு சொல்லும்போது இந்த வேர்ட் பெர்ஃபெக்ட் முடிக்குது. பீரியட். இட்ஸ் பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி வே. பட் when you move into the acceptable will, அந்த அக்செப்டன்ஸ் குள்ள போகுது. ஏன்னா அந்த உலகத்தில் அநேகர் பெர்ஃபெக்ட் வில்லுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை. பெர்ஃபெக்ட் வில்லுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தவங்க கூட சிச்சுவேஷன்ஸ்னால, அவங்க மனது புதிதாகாமல் இருக்கிறதுனால, மறுரூபத்தில் ஆகாமல் இருக்கிறதுனால, மைண்ட் ரினியூ ஆகாமல் இருக்கிறதுனால, உலக பேட்டர்ன்ஸ்குள்ள அவங்களை கம்பேர் பண்ணி போகிறதுனால the perfect will and you walk away. But the Holy Spirit will help you to understand the will of God. ரெண்டாவது, நம்ம எடுக்கிற டெசிஷன், it should honor God. It should fix with your calling. தேவனை மகிமைப்படுத்தும். அநேகர் இதுல போய் தான் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, பெர்ஃபெக்டான ஒரு ஜாய் இல்லாம தவிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னே அது பிடிச்சிருக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க இன்லாஸ்க்கு பிடிச்சிருக்கும், அவங்களுடைய கசின்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். சிலர் படிப்பு எடுத்தீங்கன்னா அதே போல தான், அவங்களுக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கும். தேவன் அவங்களுக்குன்னு இந்த டைரக்ஷன்ல நடத்துவார், இந்த படிப்பு தான் எடுக்கணும்னு சொல்லி. அந்த பெர்ஃபெக்ட் வில்ல போகும்போது சாத்தான் இது மனசுல பேசும். சைட்ல இதை பண்ணு, லெஃப்ட் சைட்ல இதை பண்ணு, ரைட் சைட்ல இதை பண்ணு, இதை நடுவில் இதை பண்ணும். பெர்ஃபெக்ட் வில் சைட்ல ரெண்டு என்னது, விங்ஸ், ரக்கம் முளைச்சது. இந்த சைட்ல பிடிச்சி இழுக்கும், இந்த சைட்ல பிடிச்சி இழுக்கும். என்ன ஆகும்?
நடுவுல இருக்கிறது ரெண்டா பிறந்தோம். தேவனுடைய சித்தம் என்னதோ அதுல ஒரு பிளஸ்ஸிங் அவர் கொடுக்கிறார். இந்த உலக பேட்டர்ன்ல எது பெஸ்ட், இவங்க சொன்னாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, யாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வர கடைசியில பெர்ஃபெக்ட் வில்ல மார்க் கம்மியாயிடும். பெர்ஃபெக்ட் வில்ல எடுத்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடும். பெர்ஃபெக்ட் வில்ல எடுத்த சப்ஜெக்ட்ல அரியர் விழுந்துடும். இவங்களுக்கு அப்படியே உலகமே தலை சுத்திடும். தேவனுடைய சித்தத்தின்படி தானே இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள்? The perfect will of God. Number 3. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Be perfect therefore as your heavenly Father is perfect. Be perfect as your heavenly Father is perfect. அவர் பூரண சர்க்குணர். அதே போல தேவன் நம்மளையும் பூரண சர்க்குணராக மாத்துறார். இந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்ல தான் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த பெர்ஃபெக்ட் வில் பையன் உன்னோட அதிகமா சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பையன் உன்னோட அதிகமா படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டங்ஸ் தான் பேசுறீங்கன்னா பையன் ப்ராஃபஸி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படி மேல தானே நினைப்பீங்க. பெர்ஃபெக்ட் வில்ல பையன் ஃபாரின் மாப்பிள்ளையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. The perfect will comes from the Greek word teleos. T-E-L-E-I-O-S, which means complete, mature, whole, without error or lack. The words உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். Complete. It is complete by itself. It is mature. It has no lack, no errors. It is whole. Not complete, nothing. Full package. The perfect will of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் தேவ புருஷர்கள். தேவனுடைய சித்தத்தை உலகத்துல நடைமுறைப்படுத்துறோம். தேவன் விரும்புகிறபடி வாழுகிறவர்கள், தேவன் விரும்புகிறபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். அது மனுஷன் உலக பேட்டர்ன்ஸ்ல அது ஒத்து வராது. It's the perfect will of God. நீங்க அசால்ட்டா மெசேஜ் அனுப்புது, what is the perfect will of God in this? சிரிச்சிருவன் படிச்ச உடனே what is the will of the Lord in this போடுங்க. பெர்ஃபெக்ட் வில்லுக்கெல்லாம் நீங்க தாண்ட மாட்டீங்க, தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் வில்லுக்கு நான் சொல்றபடி ஃபர்ஸ்ட் செய்யணும். முதல்ல போய் வீட்டில் டெய்லி எத்தனை அதிகாரம் படிச்சுட்டோம். முதல்ல மைண்டை ரினியூ பண்ணு, ஹார்ட்டை ரினியூ பண்ணு, மைண்ட் பேட்டர்ன்ஸை ரினியூ பண்ணு. அவ்வளோ சீக்கிரம் பெர்ஃபெக்ட் வில்குள்ள நடக்கிற முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை, இது வரைக்கும் ஜெபித்து சொன்ன கேட்ட பிள்ளைகள் படிப்பா இருக்கட்டும், ப்ரொஃபஷனா இருக்கட்டும், உங்க இஷ்டத்துக்கு ஒன்று நினைச்சுக்க வேண்டியது. என்னுடைய ஆசை இது, என் விருப்பம் இது, என் பேஷன் இது. கர்த்தர் என்ன பாதையில நம்ம நடத்துறார், நல்ல படிப்பை கொடுத்துருக்காரா, நல்ல வேலையை கொடுத்துருக்காரா, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்காரு, உனக்கு நல்ல கை காலை கொடுத்துருக்கிறாரா, உன் கைக்கு நேர்ந்து கொண்டது எதுவோ அதை முழு பலத்தோடு செய். அதுதான் தேவனுடைய சித்தம்.
கர்த்தர் உன் கையில உன்னை கொடுத்திருக்கான்னு அதை முழு பலத்தோட கொலோசியர் 4:12 வாசிக்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இங்கிலீஷ் எப்படி தெரியுமா சொல்லுது? Epaphras prayed that you may stand mature and fully assured in all the will of God. In all the will of God. தேவனுடைய எல்லா சித்தத்திலும் தமிழ் பைபிள் சொல்றது. Good, pleasing and perfect. Good, acceptable and pleasing. Step by step கொண்டு போங்க. First salvation குள்ள வரீங்க. That is good. Then you move into the permissive or the acceptable, pleasing will of God, where you are now. The Lord wants you to move into His perfect will. But கர்த்தரை நான் வல்லமையா பயன்படுத்தணும். அவருடைய சித்தத்துல நான் மகிமைப்படணும். நான் என் வாழ்க்கையை முழுசா ஆண்டோடைய வாழ்க்கை சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். You have to be in the perfect will of God. No other choice. The perfect will போச்சுன்னா you cannot see the glory of God. You cannot see the glory in the ministry. You cannot see the things which the Lord has for you. இன்னைக்கு அநேக மினிஸ்ட்ரிஸ் பாருங்க, ஆரம்பத்தில் ஓஹோன்னு இருக்கும். சர்ச்சஸ் பாருங்க, ஆரம்பத்தில் அப்படியே எழுப்புதலா இருக்கும். கொஞ்ச நாள் அப்படியே மகிமை குன்றி நட்சத்திரம் அப்படியே வல்லமை குன்றி போன மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்கும். ஜனம் வரும், டான்ஸ் இருக்கும், லைட்டிங் இருக்கும், க்ளோரி இருக்காது. பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இருக்காது. எவ்வளவு அழகா அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. எப்பாப்பிராத் to mature and to be assured in all the will of God. In all the will of God. It's a very deep subject. It's a very important subject. ரொம்ப ஆழமான உண்மையான சத்தியம். இதை நமக்குள்ள போகாதனால தான் உன் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை, உன் ஃபினான்ஸில் அத்தனை பிரச்சனை, உங்க ஊழியத்தில் அத்தனை பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் அது பிரச்சனை. ஆகவே தான் எங்க பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்குள்ள வர்ற ரட்சிக்கப்படுற எல்லாருக்குமே பர்ஃபெக்ட் வில்லுடைய மகிமையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்ல உன் படிப்பை, உன்னுடைய ப்ரொஃபஷனை, உங்க லைஃபை அலைன் இட் வித் தி பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் டீச் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் பெர்ஃபெக்ட், இட் இஸ் மெச்சூர்ட், இட் இஸ் ஹோல், இட் ஹஸ் நோ லேக். A ministry, a church which walks in the perfect will of God has no lack. எதுலயுமே லேக் இருக்கா? Power, glory, anointing, operation of the gifts of the Holy Spirit, material needs, whatever it is, it will not have any lack. The perfect will குள்ள இருக்கிறதுக்கு you should have a life of total surrender. Total surrender. கரெக்டான ஒரு வேர்ஸ் சொல்லணும்னா லூக் 22:42. லூக்கா 22:42 வாசிக்க கேட்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். என் சித்தத்தின்படி அல்ல. அப்ப அவருக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு. உலகத்துல மனுஷனா 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தவர் இயேசு. மனுஷன் போகிற எல்லா டெம்டேஷன்ஸும் ட்ரையல்ஸையும் அவர் பார்க்கறதுக்காக கர்த்தர் அப்படி அவரை நடத்தினார். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும். இந்த உலகத்தை பார்க்கும்போது, பெர்சிக்யூஷன்ஸை பார்க்கும்போது, ட்ரையல்ஸை பார்க்கும்போது, அவருக்கு முன்பாக இருக்கிற கிராஸை பார்க்கும்போது, ஜீசஸ் வாஸ் praying on behalf of humans. Lord, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். உடனே சென்ஸ் பண்றாரு, not by my will but by the perfect will of God.
அப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். நாட் மை வில் லார்ட், பட் யுவர் வில் பி டன். That your will be done on earth as it is in heaven. பரலோகத்தில் உடைய பெர்ஃபெக்ட் வில் செயல்படுவது போல இந்த பூமியிலையும் செயல்படட்டும். பூமியில் அப்படி நடக்கிறது இல்லை. அப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கணும். இந்த பெர்ஃபெக்ட் வில்ல நடக்கும்போது ட்ரையல்ஸ் இருக்கும், டெம்ப்டேஷன்ஸ் இருக்கும், போராட்டம் இருக்கும், பர்சிக்யூஷன்ஸ் இருக்கும், சஃபரிங் இருக்கும். But God's wisdom will help you. The wisdom of God, தேவனுடைய ஞானம் இந்த ட்ரையல்ஸ்ல இருந்து, இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு. Trust in God's wisdom. அந்த wisdom உன்னை எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே தூக்கிட்டோம். எதை கேட்டாலும் தேவனுடைய ஞானத்தை கேட்கணும். ஞானம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஞானம் தான் ஒரு பொக்கிஷம். Wisdom is a treasure. Wisdomனா 100 out of 100 சென்டம் வாங்குறது இல்ல. அது நாலேஜ். அட்டைன் பண்றது நாலேஜ். Wisdom comes from above. It is a treasure. கவுன்சில் கரெக்டா கவுன்சில் கொடுக்கும். இந்த விஸ்டம்ல பார்க்கும்போது தான் குட், ப்ளீசிங் அண்ட் பர்ஃபெக்ட்ல கொண்டு போகும். எதுல அவங்க சிக்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும். கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவு கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் சொன்னாலும் சாதாரணமா கேட்கும் அந்த விஸ்டம். பதடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தேவனுடைய அன்பு அதுல பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு அதுல பூரணப்பட்டிருக்கும். Who is a spiritual father? Spiritual father நீங்க நிறைய எங்க பார்த்தாலும் நெட்ல இட்ஸ் மை ஸ்பிரிச்சுவல், கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா யாருன்னா சுவிசேஷத்தை சொல்றவங்க கிடையாது. நீ போய் இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றதுனால நீ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் மதர் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா ஸ்பிரிச்சுவல் சன் அண்ட் டாட்டர்ஸோட சின்ன அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை மறைக்கும். Who is a spiritual son and a daughter? Spiritual fathers of prayers-னால அவங்களோட எல்லா சப்போர்ட்னால they should cover them. First. Number 2, they should guide them with God's wisdom. Good, acceptable and the perfect will of God குள்ள அவங்களை நடத்தணும். If your spiritual father is a prophet, you are blessing. You are lucky. Perfect will குள்ள போறதுக்கு அதை சொல்றவங்களும் perfect will குள்ள தங்க வாழ்க்கை அமைச்சிருக்கணும். அதை ரிசீவ் பண்றவங்களும் டோட்டல் சரண்டர்ட் லைஃப் குள்ள. இல்லைன்னா கொஸ்டின் பண்ணுவோம், ஆர்கியூ பண்ணுவோம், ஒப்பீனியன்ஸை நம்ம கொடுப்போம். ப்ராஃபிட்ஸ் ராவா அந்த ப்ராஃபஸி சொல்லுவோம். கர்த்தர் இப்படி சொன்னார்னா அப்படியே ராவா சொல்றவன் தான் ப்ராஃபிட். இப்படி சொல்றார் கர்த்தர் சொல்லி அதை ரிசீவ் பண்றவங்க டோட்டல் சரண்டர்ட் லைஃப்ல இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணவே முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ள லாஜிக்கல் திங்கிங் வந்துடும், ரீசன் வந்துடும், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் which will disturb the perfect will of God. Should be led by the Spirit of God. உங்களுடைய கம்ஃபர்ட், உங்களுடைய பாப்புலாரிட்டிக்குள்ள இல்லை. should be led by the Holy Spirit. The perfect will குள்ள நடக்க. Number 3, you should walk by faith. You should walk by faith, not by sight. ன்னு ஒரு verse இருக்கும். விசுவாசிச்சு நடங்க, தரிசிச்சு அல்ல. அடுத்தது என்ன காமிக்க, அடுத்தது என்ன செய்யணும், தரிசிச்சு அல்ல. Walk by faith. Walk by faith. அப்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுக்கும்போது
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலத்தையும் அதை நடத்தும். ஒருவேளை அநேக பிளெஸ்ஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில தடையா இருக்குன்னா, இல்லை எல்லா ஏரியாஸ்லயும் பிளெஸ்ஸிங் இருக்கு, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால பிளெஸ்ஸிங் இல்லைன்னா நம்ம மைண்டை புதிதாக்க ஒப்பு கொடுக்கும், மைண்டை ரினியூ பண்ண ஒப்பு கொடுக்கும். அப்படி ரினியூ பண்ண ஒப்பு கொடுக்கும்போது you will walk in the perfect will of God. You will walk in the perfect will of God. If you are in the permissive will, ஆவது செஞ்சாவது come back to the perfect. சில வேளை லட்சங்களை இழக்கலாம், சில வேளை மனிதர்களை இழக்கலாம், சில வேளை நீங்க எடுத்த டெசிஷன்ல பெருமையா போயிட்டு இருப்பீங்க, இழக்கலாம். நோ மேட்டர் வாட், உங்களுக்கு பிரியமான சில நபர்களை இழக்கலாம், பணங்களை இழக்கலாம், ஊழியத்தை இழக்கலாம். Many might even lose your church or your ministry. ஏன்னா what is good and acceptable சூஸ் பண்ணிருப்பீங்க, but not the will of God. இப்படிதான் அநேகர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு they'll walk into the evangelical ministry, pastoral ministry. ஏன்னா அவங்களுக்கு உள்ள டீப்பா உள்ள போக 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 தான் they will know the perfect will of God. When you move into the inner chambers, you will know that it is not the will of God. I know about the perfect will. அதுல எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், லேக் இருக்காது, ப்ரொடெக்ஷன் இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும். எல்லாத்த விட you will have faith. tough targets இருக்கும், you will have faith that you will accomplish. permissive அப்படி இருக்காது, fear இருக்கும், லேக் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.